ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். மிச்ச நாளாகவே எனக்கு ரெசிபி வந்து அப்லோட் பண்ண கிடைக்கல. ஸோ சம் பர்சனல் இஷ்யூஸால் எனக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஸோ இன்றைக்கும் நான் ஒரு நல்ல பிஸ்னஸ் ஐடியா ஒன்று தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் பிரெட் புடிங்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா இந்தியாவில் மலாய் புடிங்கு கூட இதுக்கு சொல்லுவாங்க. ஸோ நான் இன்றைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மேலே சாக்லேட் ரெட் பண்ணி செஞ்சுக்கிறேன். ஸோ இது எப்படி செய்கிறேன்னு நீங்கள் ஃபுல் ஸ்டெப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிஸ்னஸுக்கும் நல்லா இருக்கும். அதே மாதிரி வீட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே பெஸ்ட் சர்விங் டெசர்ட்டாக கூட இருக்கும். ஸோ இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி செல் பண்ண மேலும் அதே மாதிரி உங்களுக்கு ஒகேஷன்ஸுக்கும் உங்களுக்கு ட்ரை பண்ணிடும். ஸோ இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பாக சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இன்னும் யாரும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ வாங்க இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஸோ நான் இப்போ அதுக்கு பவுல் ஒன்றில் மில்க் எடுத்துக்கிறேன். மில்க் வந்து வார்ம் ஆகிருந்த மிச்சம் நல்லா. ஸோ அதே மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. நான் மெஷர்மெண்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்துக்கிறேன். உங்களுக்கு அதை பார்த்து இதை செஞ்சுக்கலும். ஸோ இப்போ இது சுகர் கொஞ்சம் மெல்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கஸ்டர்ட் பவுடர் அதிலே சேர்த்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கஸ்டர்ட் பவுடரில் லம்ஸ் ஃபார்ம் தானே. ஸோ அது இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் மில்க் தான் எடுத்துக்கிறேன். நான் உங்களுக்கு கோகோனட் மில்கால் எப்படி செய்கிறேன்னு ரெசிபி அப்லோட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஃப்ரெஷ் மில்கால் எப்படி செய்கிறேன்னு அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் மில்க் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணின அப்புறம் இதை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. ஃப்ளேமை பார்த்திங்கன்னா நான் ஹை ஸ்பீடில் தான் வச்சுக்கிறேன். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி இல்லாட்டி அடியில் கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல் வரும். ஸோ நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு இருங்க. உங்களுக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா வெனிலா எசன்ஸும் உங்களுக்கு எட் பண்ணிடும். அதை எட் பண்ணுறீங்கன்னா 1/2 டீஸ்பூன் எட் பண்ணினாலும் போதும். அது ஆப்ஷனல் தான். நான் இன்றைக்கி எட் பண்ணல. அப்படி எட் பண்ணணும்னா உங்களுக்கு எட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை எப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலும். பாருங்கள், இதை மாதிரி நல்லா பாயில் ஆகி வரணும். ஆனால் இது திக்காகாது. கஸ்டர்ட் பவுடர் வந்து நான் சின்னமாக தான் போட்டிக்கிறோம். அதை சுற்றி இது திக்காகாது. ஸோ இது பிஸ்னஸ் ஐடியாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் பேக் கொண்டே இருக்கணும். கஸ்டர்ட் பவுடர் கேஜி கணக்கில் கிடைக்கிது. ஸோ அதை உங்களுக்கு அப்படி எடுத்தால் ப்ராஃபிட் கூட இருக்கும், காஸ்ட் லோ ஆகிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா திங்ஸ் எல்லாமே நீங்கள் ஹோல்சேல் பேக்கில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு செல் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மிச்சம் நீங்கள் ஹை ப்ரைஸ் வச்சு செல் பண்ணவே தேவையில்லை. உங்களுக்கு செல் பண்ணிக்கிட்டேயும் கூட ஷாப்ஸுக்கு போடுறீங்கன்னா பிளாஸ்டிக் கப்பில் வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி உங்களுக்கு போட்டோ செல் பண்ண மேலும். அப்படி இல்லைண்டா ஃபாயில் பாக்ஸ் இருக்குது லிட்டோடு வந்தது. ஸோ உங்களுக்கு ஒகேஷன்ஸ் அப்படி இப்படின்ட்டு என்ன சரி பார்ட்டி ஆர்டர்ஸ் கிடச்சிச்சின்னா உங்களுக்கு ஃபாயில் பேப்பர்லேயும் போட்டு உங்களுக்கு செல் பண்ணேலும். ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணினப்புறம் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். உப்பு வந்து சேர்க்குறது ஆப்ஷனல் இல்லை, மஸ்ட் சேர்க்கணும். ஸோ அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவில் நோட் பண்ணிப்பேன் கடைசி வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டிக்கணும். இதை மாதிரி ஒரு திக் டெக்ஸ்சர் கிடைக்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளேம் வந்து சால்ட் சேர்த்த பிறகு கொஞ்சம் மீடியம்க்கு ஆக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு பாருங்கள் இந்த மாதிரி திக் டெக்ஸ்சர் கிடைக்கும். ஸோ இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே வைப்போம். அதோட மற்ற திங்ஸ் எல்லாம் செட் பண்ணுற வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஆவின பிறகு இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணி எடுத்துப்போங்க. உங்களுக்கு இதுக்கு பார்த்தீங்கன்னா கேஷ்யூ பவுடர் அப்படி இல்லைன்னா பாதாம் பவுடர் மாதிரி உங்களுக்கு எட் பண்ணிக்கலும். அது ஆப்ஷனல் தான். ஸோ இதுக்கு நான் இப்போ ப்ரெட் எடுத்துக்கிறேன். ஸ்லைஸ் ப்ரெட் தான். அதுக்கு ஓரமெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸோ ஓரமெல்லாம் கட் பண்ணி எடுத்து அதை வேறையாக வச்சுக்கோங்க. எனக்கு இன்றைக்கி 10 to 12 ஸ்லைஸ் ப்ரெட்ஸ் தேவைப்பட்டுச்சு. உங்களுக்கு அதை பார்த்து செஞ்சுக்கணும். ஸோ இது மாதிரி கப்பில் தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இந்த மாதிரி கப் சைஸில் தான் மிச்சம் செல் ஆகுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கப்னு செஞ்சு செல் பண்ணேலும் ஷாப்ஸுக்கு போட்டிருந்தா கூட இந்த கப் பெஸ்ட் சாய்ஸ் தான். ஸோ இப்போ நாங்கள் லேயர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த பார்த்தீங்கன்னா நான் இப்போ ப்ரெட்டை வந்து 4 சைடையும் நான் கட் பண்ணாமல் தான் போடுறேன். அந்த மெத்தடையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மற்ற மெத்தடையும் நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
அதே மாதிரி மற்ற கப்ஸையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. பட் நான் இன்றைக்கி இந்த பெரிய கப்பில் 3 கப்புக்கு தான் செய்கிறேன். ஸோ எனக்கு இன்றைக்கி ஆர்டர் எதுவுமே வரல. ஸோ நான் இதை வீட்டுக்கு செய்கிறேன். பட் அதே மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டைலில் செஞ்சு காட்டிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் புடிங் மிக்ஸ்சர் செஞ்சிருந்தோம் இல்லையா? ஸோ இப்போ அதையும் நாங்கள் எட் பண்ணிக்குவோம். நான் ஒரு கப்புக்கு 4 டேபிள் ஸ்பூன் மட்டும் எட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்னும் மாய்ஸ்சராக வேணும்னா உங்களுக்கு இன்னும் எட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி 4 டேபிள் ஸ்பூன் எட் பண்ணி கொண்டுட்டு அதை அப்படியே வைங்க. அது கொஞ்சம் பிரெட் ஊறமாட்டியும் அதுக்கப்புறம் மற்ற லேயர் எட் பண்ணிக்கலாம். இந்த ஒவ்வொரு கப்பையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோஸ்ட்டாக ஒரு அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வச்சு உங்களுக்கு செல் பண்ணணும். ஒரு 250 to 300 ப்ரைஸுக்கு உங்களுக்கு செல் பண்ணணும். பட் ஒவ்வொரு இடத்துல ப்ரைஸஸ் கோஸ்ட் ஒவ்வொரு மாதிரி தானே. ஸோ உங்களுக்கு அதை வச்சு உங்களுக்கு உங்களோட ப்ரைஸை கெஸ் பண்ணணும். ஸோ இங்கே பாருங்கள், இதில் நான் எட்ஜஸை கட் பண்ணிக்கிறேன். அதை நான் வேறு ஒதுக்கிட்டு நான் அதையும் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறேன். ஸோ நான் இதில் ப்ரெட் வைக்கிறதுக்கு உங்களுக்கு 2 மெத்தட் காட்டிக்கிறேன். அதை மாதிரி உங்களுக்கு செஞ்சுக்கலாம். இதுக்கும் நான் 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி கஸ்டர்ட் பவுடர் மிக்சரால் ஊற்றுறேன். என்ன ரெசிபீஸில் என்ன சரி டவுட் இருந்தால் பயப்படாமல் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கேட்கணும். அதே மாதிரி நான் மிச்சமாகவே பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஏன் எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி. ஸோ உங்களுக்கு அதையும் ட்ரை பண்ணணும் பிஸ்னஸுக்குன்னு சொல்லி உங்களுக்கு ட்ரை பண்ணவும் வேணும். அப்படி இல்லைன்னா வீட்டு ஃபங்க்ஷன்ஸே கூட உங்களுக்கு இதை செய்யலும். அது மட்டும் இல்லாமல் கஸ்டர்டை வச்சும் நான் இன்னும் ரெசிபீஸ் போட்டிருக்கிறேன். கஸ்டர்ட் புடிங் எப்படி செய்கிறேன், கஸ்டர்ட் க்யூப்ஸ் ஜெல்லி புடிங் எப்படி செய்கிறேன்றெல்லாம் மிச்சம் போட்டிக்கிறேன். ஸோ உங்களுக்கு அதையும் பார்த்து செக் பண்ணி உங்களுக்கு செஞ்சுக்கலும். அதே மாதிரி இந்த ரெசிபீஸை செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட அவுட்கம் எப்படி இருந்துச்சுன்றதையும் செஞ்சுருந்தால் நீங்கள் கட்டாயம் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மாதிரி 3 லேயர்ஸ் வச்சு இந்த மாதிரி நல்லா ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனால் எனக்கு கஸ்டர்ட் மிக்ஸ்சரில் இதை மாதிரி 4 to 5 கப்ஸ் மாதிரிக்கு செய்யணும். பட் நான் இன்றைக்கி 3 கப்ஸ் தான் செஞ்சுக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஒரு மினி கப்புக்கும் செஞ்சுக்கிறேன். இந்த கப்பில் மிச்சமாக புடிங் ஜெல்லி யோகர்ட் அதை மாதிரி தான் போட்டு செல் பண்ணுவாங்க. பட் நான் இதையும் சின்ன கப்பில் ட்ரை பண்ணிக்கிறேன். சின்ன பிள்ளைகளுக்கு யூஸ் ஆகும் இல்லையா? ஸோ அவங்க கேட்ட இதை மாதிரி சின்ன கப் கொண்டு வாங்கி கொடுக்குறதுக்கும் கூட செல் பண்ணுறதுக்கு மிச்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு தினம் செஞ்சு காட்டிக்கிறேன். உங்களுக்கு அதையும் பார்க்கணும். அதில் எப்படி மெத்தட்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதை மாதிரி பெரிய கப்ஸில் 4 to 5 கப்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் இப்போ மேலே டாப்பிங்க்கு சாக்லேட் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். சும்மா இதை சரி ஒரு சாக்லேட் உங்களுக்கு யூஸ் பண்ணிடுறேன். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி மில்க் எட் பண்ணிக்கோங்க. அதை போட்டு மெல்ட் ஆக்கி எடுத்துக்கோ. மேலும் அப்படி இல்லாட்டி இதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறது ஹெவி க்ரீம் ப்ளஸ் மில்க் மெய்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹெவி க்ரீம் 2 டேபிள் ஸ்பூனும் மில்க் மெய்ட் 2 டேபிள் ஸ்பூனும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் இதுக்கு சாக்லேட் டிஃப்ரெண்ட் ஐக்கமுன்னு சொல்லிட்டு எட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி மேலே கேஷ்யூஸ் சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி இதில் சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு வேணுமெண்டா க்ரஷ்ட் பாதாம்ஸ் அப்படி இல்லாட்டி பீனட்ஸ் என்ன சரி யூஸ் பண்ணிடும். ஸோ நான் டிஃப்ரெண்ட் ஐக்கட்டும்னு சொல்லிட்டு தான் நான் டாப்பிங்கு சாக்லேட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் இப்போ ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஓகே. உங்களுக்கு சர்வ் பண்ணுற டைமுக்கு எடுத்துக்கணும். ஆல்சோ செல் பண்ணுற டைமுக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ண வேணும். ஓகே. ஸோ பாருங்கள், இப்போ இதில் டெக்ஸ்டரும் கூட மிச்சம் நல்லா இருக்கும். பர்ஃபெக்ட் அவுட்கமில் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பர்ஃபெக்டான ஒரு ப்ரெட் புடிங் ஒன்று கிடைக்கும். ஸோ இதை பாருங்கள், நல்லா மோய்ஸ்டாகவே இருக்குது ப்ரெட்டோடு சேர்ந்து. ஸோ அதே மாதிரி நான் சாக்லேட் எட் பண்ணிக்கிறதால ஸ்வீட்னஸும் மிச்சம் பெருசாக விளங்கல. எல்லாம் லிமிட்டோட சாக்லேட்டோட டேஸ்ட்டோட எல்லாம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டெக்ஸ்டர் ஆகிது. உங்களுக்கு டேஸ்ட்டும் கூட டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி ஒன்று தான். செல் பண்ணுறதுக்கும் கூட பெஸ்ட் செல்லிங் ஐடியா ஒன்றுன்னு சொல்லுவேன் நான் இதை. ஸோ இதை மாதிரி ரெசிபீஸை ட்ரை பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுண்டு. ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.